இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வாடா. டேய், என்னடா இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? அது ஒண்ணும் இல்ல மம்மி. சத்யா வந்துட்டாங்களே, மேல தானே இருக்காங்க. இல்லடா, அவ இன்னும் வேலை முடிஞ்சு வரல. வரலையா? வெளிய சேவல் கத்துது. ஏண்டா, மெக்கானிக் ஷெட்ட 5 மணிக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்களா என்ன? 8-9 மணி ஆகும்ல? ஆமா ஆமா, அது இவனுக்கும் தெரியுமே. மணி 5 ஆக இன்னும் 16 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள வந்துருவாங்க, வேணா பாரு. என்னடா வாய்ப்பில்ல ராஜா, மொமெண்ட். அவங்க மட்டும் வரட்டும், அவனை சாவடிக்கணும் உன்னை. சத்யா, இந்த வேலையெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். மணி 5 ஆக போகுது. தயவு செஞ்சு கிளம்பு சத்யா. நீ வீட்டுக்கு போகலன்னா அப்புறம் ப்ரொஃபஸர் அவங்ககிட்ட பேச மாட்டார். ரூபாய் 20 ரூபாய்க்கே எவ்வளவு கஷ்டப்பட்டோன்றதையே மறந்து 3 லட்சம் ரூபாய் நகைய அசால்ட்டா தூக்கி கொடுக்கறான்னா, அது அவ சொந்தமா சம்பாரிச்ச காசா இருந்தா கொடுத்திருக்கலாம். அடுத்தவங்க காசெல்லாம் எடுத்து கொடுக்க கூடாது. அதுவும் திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திருடி எடுத்து கொடுக்க கூடாது. திருடி எடுத்து கொடுக்க கூடாது. 30 நாள்ல நீ 3 லட்சம் தரலனா, நீ எப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. நீ எப்போ வந்து வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. என்ன சத்யா யோசிச்சுட்டு இருக்க? கிளம்பு சத்யா. நீ போய் வேலையை பாரு. போடா சத்யா. போடான்றல. வேலையை பாருங்க. டேய், அந்த செயினை ரெடி பண்ண சொன்னல, அதை தொச்சு வை. டேய், அதை க்ளீன் பண்றா. சார், இதோ கிளம்பிட்டோம் சார். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ்ல ஆபீஸ்ல இருப்போம் சார். ஷோர் சார், ஷோர் சார். மாப்பிள்ள, 6:30 மணிக்கெல்லாம் கிளைண்ட்ஸ் வந்துட்டாங்களாண்டா. மணி இப்ப 7 ஆயிடுச்சு. நாம இன்னும் வரலன்னு எல்லாரும் டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்கடா. வாடா, ஆபீஸ்க்கு போலாம் ப்ளீஸ்டா. டேய், அவங்க தான் இன்னும் வரலையே. அப்புறம் எதுக்கு நீ வாழைப்பழத்தை பார்த்த குரங்கு மாதிரி வாசலையே பேன பாத்துக்கிட்டு இருக்க? ஐயோ, ரொம்ப பேசிட்டோமா? இல்ல மாப்பிள, சிஸ்டர் வந்தாலும் வீட்டுல தான் இருக்க போறாங்க. நாம மீட்டிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்து அவங்கள பாத்துரலாம். ரொம்ப கொழுப்பாயிடுச்சு உனக்கு. கண்டுபிடிச்சிட்டான். ஆமா, அமல் பேபி 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தானா அண்ணா? ஆமா. எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்ற? வந்து என்ன பண்ணா? வந்தான். சத்யா எங்கன்னு கேட்டான். இன்னும் வரலடான்னு சொன்னேன். ஒரு மணி நேரத்துக்கு மேல வெயிட் பண்ணான். அதுக்கப்புறம் கோவமா கிளம்பி போயிட்டான். எதுக்கு வந்தான்? ஏன், என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க அதை ஃப்ரீயா விடுங்க. அவன் உன் மேல பயங்கர கோவத்துல இருக்கான். அவனுக்கு இருக்கிற கோபத்துக்கு உன்கிட்ட அவன் பேச கூட மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன யோசிக்கிற?
ஒன்னும் இல்ல அத்தை. ஆ, சரி டைம் ஆகுது, நீ போய் இந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா சாப்பிடலாம். ம் ம், போ. ஏய், நீ இன்னும் சாப்பிடலையா? சாப்பிட்டா அத்தை. அப்புறம் ஏன் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க? ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதுதானே? இல்ல அத்தை, அமுல் பேபி இன்னும் வரல. அவன் வந்ததும் அவனாண்ட பேசி சமாதானப்படுத்தணும். ஹ, பொம்பளைங்களுக்கு புருஷனை சமாதானப்படுத்துறதுலயே பாதி ஆயுசு முடிஞ்சிரும். எப்படியும் நீ பேச ஆரம்பிச்சதும் முதல்ல அவன் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு தான் தெரிவான். ம் ஆனா அதுக்காக நீ அப்படியே விட்டுடாத. ம் திரும்ப திரும்ப பேசி அவனை எப்படியாவது சமாதானப்படுத்திடு. ம்? சரிங்க அத்தை, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் தூங்குங்க. ம், சரி. மாத்திரை சாப்பிட்டீங்களா? ம், சாப்பிட்டேன் சாப்பிட்டேன். ம் ஆஹா, அவன் பேபி வந்துட்டான். நம்ம 5 மணி வீட்ல இல்லைன்னு அவன் பேபி செம்ம கோத்துல இருப்பான். என்ன பண்றது? பேசாம நம்ம தூங்குற மாதிரி நடிப்போம். என்ன பண்றான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சமாளிக்கலாம். பாத்தியா, நான் சொன்னது எதையுமே கேட்காம என்ன கோவப்படுத்திட்டு வந்து ஆயா டேபிள்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்கன்னு. இவங்கள வேணாம் மாப்ள, நீ இருக்கிற கோவத்துக்கு ஏதாவது தப்பா நடந்துற போகுது. கொஞ்சம் பொறுமையா இரு மாப்ள. விடுடா. என்னடா, நான் சொல்றது எதையுமே கேட்காம இவங்க இஷ்டத்துக்கு பண்றதெல்லாம் பாத்துக்கிட்டு எப்படி என்னால கோவப்படாம சும்மா இருக்க முடியும்? இன்னைக்கு இவங்கள உண்டில பண்ண. வேணாம் மாப்ள, வேணாம் மாப்ள, சொன்னா கேளு மாப்ள. விடுறான்ற சும்மா நீ வேற. ஐயோயோ, அவன் பேபி செம்ம கோத்துல இருக்கிறான். எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே.